இது நம்ம Flipkart சைட்ட Playwright வச்சு டெஸ்ட் பண்றதுல 8வது எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த டாகிள் இருக்குல்ல, இந்த டாகிள வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்டிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி இந்த செக்ஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அடுத்து இந்த செக்ஷன் வந்து இப்ப எக்ஸ்பேண்ட்ல இருக்கா, கொலாப்ஸ்ல இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுட்டு நம்ம அத எக்ஸ்பேண்ட் பண்றதா, கொலாப்ஸ் பண்றதாங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்போ அந்த ஃபங்ஷன்ஸ்க்கு நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்பேண்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்ஷன் நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே செக்ஷன் நேம் எப்பயும் போல் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ செக்ஷன் நேம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் இங்கே இருக்குது. நம்ம இதே மாதிரி இங்கே ஒரு செக்ஷன் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு இந்த கெட் செக்ஷனை கால் பண்ணிடலாம். ஸோ கெட் செக்ஷனை கால் பண்ணிவிட்டு செக்ஷன் நேம் இங்கே பாஸ் பண்ணோன்னா நம்ம அந்த செக்ஷனோட வேரியபிள் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கும்போது என்ன டாமில் சேஞ்ச் இருக்குது, இதை கொலாப்ஸ் பண்ணும்போது என்ன டாமில் வந்து என்ன சேஞ்ச் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இப்போ வந்து கொலாப்ஸில் இருக்குது. நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கீழே பார்த்தோன்னா 2 சேஞ்ச் ஆகுது. ஒன்று என்னென்னா, இதில் ஒரு கிளாஸ் வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஓகேவா? இந்த எஸ்விஜி இருக்குல்ல, ஸோ இந்த ஐகான் வந்து எஸ்விஜி ஐகான். ஸோ இந்த ஐகானில் இந்த கிளாஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அப்புறம் இந்த டிவ்ங்கிற ஒரு செக்ஷன் வந்து புதுசாக ஆட் ஆகுது. நான் மறுபடியும் காட்டுறேன். அந்த செக்ஷன் இப்போ க்ளோஸ் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கே ஒரு கிளாஸ் காணாமல் போயிடுச்சு. கீழே இருந்த ஒரு டிவ் டேகும் காணாமல் போயிடுச்சு. ஸோ நம்ம இதுதான் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கா, கொலாப்ஸ் ஆயிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஸோ div இதுதான் கிளாஸ் நேம். ஓகேவா? ஸோ இப்போ இது விசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னா, எக்ஸ்பேண்டட் அப்படின்னு போட்டு நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு செக்ஷனில் அவைட் செக்ஷன் டாட் லொக்கேட்டர் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம டைரெக்டாக எக்ஸ்பாத் சிஎஸ்எஸ் லொக்கேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். div டேக்கில் ஒரு கிளாஸ் வேல்யூ இருக்குதுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். div டாட் அந்த கிளாஸ் நேம் கொடுத்துட்டோம். ஸோ அதாவது எந்த divல இந்த கிளாஸ் நேம் இருக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது div டேக் ஐடென்டிஃபை பண்ணு, அது இந்த கிளாஸ் வேல்யூ வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இங்கே நம்மளுக்கு ஒரே ஒரு கிளாஸ் இருக்குங்காட்டி நம்ம டைரெக்டாக சிம்பிளிஃபைடாக யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? மல்டிபிள் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. போட்டுட்டு இது வந்து விசிபிளாக இருக்கான்னு பார்க்குறோம். இது விசிபிளாக இருந்தால் எக்ஸ்பேண்டட்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஸோ இது விசிபிளாக இருந்தால் தான் என்ன ஆகுது, இந்த கீழே இருக்க ஃபில்டர்ஸ் எல்லாமே விசிபிளாக இருக்குது. அதனால இப்போது எக்ஸ்பேண்டட்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்ஷனை வாங்கிக்கலாம். எக்ஸ்பேண்ட் அப்படின்னு மட்டும் போடாமல் நம்ம மேபி எக்ஸ்பேண்ட் ஆர் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எக்ஸ்பேண்டுங்கிறதுல வந்து நம்ம பூலியன் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு செக் ஒன்று போடலாம். என்னென்னா, இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகேங்களா? பட் 2 கண்டிஷன் போட்டுக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பட் இந்த எலிமெண்ட் வந்து விசிபிளாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை. அதனால் இங்கே என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பேண்டட் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுன்னு சொல்லி நான் ட்ரூ வேல்யூ இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் 2 சினாரியோ இருக்கும். ஒன்று ஆல்ரெடி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும்? ட்ரூ இருக்கும். ஸோ ட்ரூவை இங்கே நெகேட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இந்த இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. இதை இன்னொரு சினாரியோ எடுத்துக்கும். எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், பட் இந்த இடத்துல இந்த எலிமெண்ட் வந்து விசிபிளாக இல்லை. அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபால்ஸ்ன்னு இருக்கும்போது நெகேட் பண்ணும்போது என்ன ஆகும்? ட்ரூ ஆயிரும். ஸோ ஆல்ரெடி அந்த செக்ஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஆகாது. பட் எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த தடவை அது எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஓகே, நம்ம செக்ஷனில் கிளிக் பண்ணலாமா? செக்ஷன் மேலே கிளிக் பண்ணக்கூடாது. ஏன்னா செக்ஷன்னா இந்த ஹோல் திங். இதில் எங்கே வேணாலும் அது ரேண்டமாக கிளிக் பண்ணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மேபி இந்த எஸ்விஜி ஐகானில் கூட நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஓகேவா? டைரெக்டாக அந்த எஸ்விஜி ஐகான்லேயே கிளிக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? செக்ஷன் டாட் லொக்கேட்டர் போட்டுடலாம். லொக்கேட்டர் போட்டு அந்த டேக் நேமையே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு டாட் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகேவா? நம்ம இப்போ எக்ஸ்பேண்டுக்கு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். கொலாப்ஸுக்கு நம்ம போடலாம். ஒரே ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் தான் வரும். நம்ம அதை போட்டுக்கலாம். ஓகே,
நம்ம இப்போ அந்த ஃபங்க்ஷன் இங்கே டைப் பண்ண கால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ போட்டுட்டு எக்ஸ்பேண்ட் ஆர் கொலாப்ஸ் செக்ஷன், இதில் வந்து செக்ஷன் நேம் என்ன போடலாம் அப்படின்னா இந்த பிராண்டவே யூஸ் பண்ணலாம். ஸோ பிராண்டை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்பேண்டில் வந்து ட்ரூ கொடுத்துடலாம். ஓகேங்களா, எக்ஸ்பேண்டில் ட்ரூ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இது ஆல்ரெடி எக்ஸ்பேண்ட் ஆகி தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு இங்கே எந்த டிஃப்ரென்ஸும் தெரிய போகிறதில்ல. அதனால் நம்ம நெட்வொர்க் டைப்பையும் என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லலாம். ஓகே, நம்ம இங்கே அடிஷ்னலாக ஒன்று என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து லோட் ஆகிற வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ பெஸ்ட் அப்ரோச் என்னென்னா இங்கே அந்த செக்ஷன் வந்து லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பிளாக் வந்து விசிபிளாக இருக்கான்னு செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பண்ண ஆரம்பிச்சுட்டு இதுதான் நம்ம போட்டிருக்க கோடு. இந்த கோடில் என்னென்னா எக்ஸ்பேண்ட் ஆர் கொலாப்ஸில் பிராண்டும் நெட்வொர்க் டைப்பும் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த எக்ஸ்பெக்ட் எதுக்காக போட்டோம் அப்படின்னா சும்மா ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸுக்காக தான். ஓகேவா, ஸோ எடுத்ததையும் ஈஸ் விசிபிள் வந்து போய் நம்ம செக் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த செக்ஷன் லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா, பிராண்ட் ஆல்ரெடி எக்ஸ்பேண்டடில் தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம ட்ரேசஸில் கூட நான் உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா லாஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸில் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பிராண்டு அப்படியே விட்டுருச்சு, பட் நெட்வொர்க் டைப்பில் அது கிளிக் பண்ணுது. நம்ம இங்கே ஆஃப்டர் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பேண்டுக்கு மட்டும் போட்டாச்சு. அடுத்து நம்ம கொலாப்ஸுக்கு போடணும். கரெக்டுங்களா, ஸோ கொலாப்ஸுக்கு என்ன பண்ணலாம்னா சேம் கண்டிஷன், எதுவுமே பண்ண வேணாம். நம்ம இங்கே வந்து எல்ஸ் கொடுத்தோம், இங்கே வந்து ட்ரூ கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா இங்கே ஒரு அடுத்த ஒரு இஃப் கண்டிஷன் போடலாம். இது ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் காட்டுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நெகேட் பண்ணிவிட்டு இதை ஆக்சுவலாக எப்படி இருக்கோ அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு இதை கிளிக் ஆப்ரேஷன் பண்ணினா போதும். ஓகேவா, என்ன இங்கே லாஜிக் அப்படின்னா நான் எக்ஸ்பேண்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன ஆகும், ட்ரூ ஆயிரும். ஓகேவா, விச் மீன்ஸ் ஐ எம் டெல்லிங் இட் டு கொலாப்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே எக்ஸ்பேண்டடில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா விசிபிளான்னு பார்த்துருக்கோம். ஆல்ரெடி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கான்னு பார்க்கும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறதுல அப்போ இங்கே என்ன ஆகும், இங்கே வந்து ட்ரூ அண்ட் ட்ரூ இருக்கும். அப்போ என்ன ஆகும், இது வந்து கிளிக் ஆகும். ஓகேங்களா, அதாவது ஆல்ரெடி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, பட் நான் வந்து அதை கொலாப்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கொலாப்ஸ் பண்ண சொன்னப்போ என்ன நான் பாஸ் பண்ணியிருப்பேன், ஃபால்ஸ்ன்னு பாஸ் பண்ணியிருப்பேன். அதை நெகட்டிவ் பண்ணும்போது ட்ரூன்னு மாறிடும். அதனால் இது வந்து க்ளோஸ் ஆயிரும், கொலாப்ஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ இதை ரெண்டையும் நம்ம 2 இஃபெல்ஸில் போட்டிருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இன்னொரு ப்ராக்கெட் போட்டு இங்கே ஒரு ஆர் சிம்பிள் கொடுத்துடலாம். ஆர் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த பிளாக்கை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்மளுக்கு இப்போ இந்த 2வது இஃப் பிளாக் தேவையே இல்லை. ஓகேவா, ஸோ இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுமான்னு செக் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ இப்போ நம்ம பிராண்டுக்கும் நெட்வொர்க் டைப்புக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். வேறு என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா மேபி இந்த பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கா. நம்ம அடுத்த 2 டைம் கால் பண்ணுவோம். 2 டைம் கால் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டையுமே ஃபால்ஸ் கொடுத்துடலாம். அதாவது கொலாப்ஸ் பண்ண சொல்லிடலாம். சொல்லிவிட்டு இங்கே நம்ம மேபி ஸ்பெஷாலிட்டி எடுத்துக்கோம். ஸோ ஸ்பெஷாலிட்டி வந்து கொலாப்ஸ் பண்ண சொல்கிறோம். ஆல்ரெடி அது கொலாப்ஸில் தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி வேறு ஒரு பிளாக் எடுத்துக்கலாம். வேறு ஒரு பிளாக் எந்த பிளாக் எடுக்கலாம் அப்படின்னா மேபி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணதையுமே மறுபடியும் கொலாப்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே விட்டுட்டு இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். சர்ச் பண்ணியாச்சு. அடுத்து நெட்வொர்க் டைப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொலாப்ஸ் பண்ணிருச்சு. நான் ட்ரேஸ் வியூவரில் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். ஓகே, ஸோ நம்ம இங்கே கிளிக் பண்ணியாச்சு. இந்த ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பிராண்டை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அது ஆல்ரெடி எக்ஸ்பேண்டில் தான் இருக்கிறதுனால அங்கே அந்த இஃப் பிளாக்குள்ளேயே போகலை. அடுத்து நெட்வொர்க் டைப்பை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஆஃப்டர் ஸ்க்ரீன்ஷாட்ஸில் போனோன்னா தெரியும் இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா,
ஸோ அடுத்த பிளாக் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, தேர்ட் ஆக்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸ்பெஷாலிட்டி வந்து கொலாப்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அது ஆல்ரெடி கொலாப்ஸில் தான் இருக்குது. அதனால் எதுவுமே பண்ணலை. அடுத்து நெட்வொர்க் டைப்பில் நம்ம மறுபடியும் கொலாப்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். கொலாப்ஸ் பண்ண சொன்னங்காட்டி என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிடுச்சு. மறுபடியும் ஆஃப்டரில் போய் பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க் டைப் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரே ஃபங்க்ஷனில் நம்ம 2யுமே ஹேண்டில் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பேண்ட் அண்ட் கொலாப்ஸ் செக்ஷன்ஸை 2 ஃபங்க்ஷனாலிட்டியுமே ஒரே ஃபங்க்ஷனை நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு 2மே தனித்தனியாக வேணும், எக்ஸ்பேண்ட் வேணும், கொலாப்ஸ் வேணும்னா நம்ம தனியாக கூட பிரித்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. நம்ம இனி அடுத்த வீடியோவில் என்ன பார்த்துடலாம் அப்படின்னா, இந்த செக் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த செக் பாக்ஸை பற்றி பார்த்துடலாம். ஆல்ரெடி செக் ஆயிருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம செக்ன்னு கொடுத்தோம்னா செக் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி அன்செக் ஆயிருந்துச்சுன்னா நம்ம அன்செக்ன்னு கொடுத்தோம்னா மறுபடியும் இதை கிளிக் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அன்செக்கில் தானே இருக்குது. அது ஒன்று. அப்புறம் செக் பண்ணும்போது இந்த டாமில் வந்து இந்த ஒரு ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வகையான கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. நான் அதை செக் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை டெமோ பண்ணி காட்டுறேன். ஓகே. தேங்க் யூ. இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் லேர்ன் பண்ணியிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பிளேரைட் /ஆட்டோமேஷன் கண்டென்ட்ஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.